என்ன உறவுகளே, எல்லாரும் சௌக்கியம் தானே? நானும் சௌக்கியமா, சந்தோஷமா, ஆரோக்கியமா இருக்கேன். சென்ற பதிவில நிறைய வாசகர்கள், நிறைய யூடியூப் பார்த்தவங்க என்னுடைய தனி பதிவில் எனக்கு அவங்களுடைய கருத்துக்கள, கமெண்ட்டுகள தெரிவிச்சிருந்தாங்க. சிலர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அது பலருடைய கருத்து தனிமை என்றைக்குமே இனிமையானதாக இருக்க முடியாதுன்னு சிலருக்கு விளக்கம் கொடுத்த பிறகு அதை ஏற்றுக்கொண்டார்கள். என்னுடைய ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னன்னா, உங்களுடைய கருத்துக்கள் அனைத்தும் கமெண்ட் செஷனில் போடும் பொழுது மற்றவர்களும் அதை படித்து தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும் கருத்து தான். நீங்கள் என் தனிப்பதிவுக்கு அனுப்ப வேண்டாம்னு சொல்லலை, அதை நீங்கள் தாராளமாக அனுப்பலாம். ஆனால் கமெண்ட் செஷனில் போடும் பொழுது நிறைய பேர் அதை பார்ப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும், இந்த கவிதையின் வெளிப்பாடு எப்படி இருந்தது அப்படின்னு. நல்லது. இந்த முறை என்ன நான் உங்களோடு பகிர போகிறேன்னா, பொதுவாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் யாராவது உங்ககிட்ட கால் பேசாமலோ இல்லை உங்கள் காலை அவாய்ட் பண்ணாங்கனாலோ நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? கொஞ்சம் கோவம் இருக்கும். நான் உனக்கு அவ்வளோ திமிரா? ஓகே ஓகே, டைம் வரும்போது பார்த்துக்கிறேன். நீ எனக்கு கால் பண்ணுவல, அப்போ நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் போ, அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோவம், ஒரு குறும்பு கலந்த குழந்தைத்தனமான கோவம் நமக்கு இருக்கும். எனக்கு இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்தால் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? ஒரு கவிதை எழுதி அவங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவேன். அப்படி எழுதப்பட்ட ஒரு கவிதையை தான் நான் இப்போ உங்களோடு பகிர போகிறேன். இந்த கவிதை ரொம்ப எளிமையான தமிழில் எழுதப்பட்டது. இந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதில் உண்மை கலந்த ஒரு அன்பு தெரியும். இந்த கவிதை எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் நிச்சயம் பிடிக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் இப்போ உங்களோட பகிர்றேன். இந்த கவிதை வாசிக்கட்டுங்களா? உங்களுக்கு பிடித்திருந்தா நிச்சயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நட்பு கொண்ட உள்ளம் ஒன்று நம்மிடத்தில் பேசலைன்னா நெஞ்சுக்குள்ள சோகம் வந்து சேருது. அதை சொல்லுக்குள்ள வைக்க மொழி தேடுது. பூவுக்குள்ள தேன் இருக்கும், புன்னகைக்குள் வலி இருக்கும், பார்க்கிறவன் பார்வைக்கு அது தெரியுமா? பாசம் வச்ச மனம் விட்டு போகுமா? வானத்தில வெள்ளி நிலா வட்டமிட்டு வருகையிலே ஆசையாக எத்தனை நாள் பேசினோம். பாசம் வச்ச நட்பு இங்கு வேஷமாக போகுதுன்னு பேசுகிறவன் பேச்சு கூறம் போடவா? இல்லை பாசத்துக்கும் வேஷத்துக்கும் பாத வேற வேற என்று பக்குவமாக பேசி வாய மூடவா? காரணமே தெரியாமல் கண்ணை பார்க்க முடியாமல் யாருக்கிட்ட சண்டை போட பார்க்குறோம்? சண்டை போட்டவங்க பாதி பேர் சகதியாகத்தான் போனாங்க, ஊருக்குள்ள சொன்ன செய்தி கேட்குறோம். உன்னை விட்டு நான் பிரிஞ்சு என்னை விட்டு நீ பிரிஞ்சு வாழுறது வாழ்க்கை இல்லை பாரையா. நாம் மண்ணுக்குள்ளே போகும் வர ஒன்றுக்குள்ளே ஒன்றா வாழ சாமி கிட்ட நீயும் வரம் கேளையா. இந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பிரிந்து போகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் நம்ம எப்படியெல்லாம் இத்தனை நாட்கள் நம்ம வாழ்க்கையில் ஒன்றா கடந்து வந்தோம்னு நினச்சி பார்த்தோம்னா நிச்சயம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகளையும் நாம் மறந்து திரும்பவும் அந்த நட்பை தொடரும் நிலை ஏற்படும். யாருமே நல்ல சிறந்த நட்பை இழக்காதீங்க. கோபம் இருந்தாலும் பேசி தீர்த்துக்கோங்க, சண்டை போட்டுக்கோங்க, ஆனால் மீண்டும் சேர்ந்து விடுங்கள். வாழ்க்கை ரொம்ப சின்னதுங்க. ரொம்ப 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 குறுகிய காலகட்டம் தான் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை. அதனால் சண்டை வேண்டாம், பிரிவினை வேண்டாம். அன்பு மட்டும்தான் இந்த உலகத்தில் நிலைத்து நிற்கக்கூடியது. அன்பாயிருப்போம். எந்த காரணத்து கொண்டும் நம்மை சுற்றி உள்ள நல்ல உள்ளங்களை நாம் இழக்காமல் பார்த்துக்கொள்வோம். நன்றி. மீண்டும் ஒரு சிறந்த சிந்தனையோடு வாங்க தமிழோடு பேசுவோம்.